ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக். இது மாற்றம் என்பதே மாறாதது. நான் உங்கள் ஹரிணி. நம்ம நிறைய சோஷியோ லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ் ஆஃப் தி சொசைட்டி பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்னுடைய ரியல் லைஃப் இன்சிடெண்ட், என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள், என்னை ரொம்ப யோசிக்க வச்ச சில விஷயங்களை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு டவுன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பர்சனை மீட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் வந்து இந்த அக்ரிகல்ச்சரு அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஹீஸ் அ மல்டி டாஸ்கர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் எடுத்து நாங்கள் அந்த அந்த இளநீ சாப்பிட்டுக்கிட்டே 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை பதிவிச்சார். இப்போ நம்ம இந்த இயற்கை பொருட்களை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த நேச்சுரல் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அடுத்த 10-20 வருஷத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாம் நம்ம சாப்பாடு, இந்த இட்லி தோசை சாப்பாடெல்லாம் மறைஞ்சு நம்ம வந்து மெடிசன்ஸாகவும் மாத்திரை மருந்தாகவும் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுதான் நம்மளுடைய சாப்பாடாகவே இருக்க போகுது. நம்மளுடைய டேஸ்ட் அண்ட் எசன்ஸ் ஆஃப் ஃபுட்டே வந்து அடுத்த வர ஜென்ரேஷன் மறந்துடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப வருத்தத்தோட பதிவிச்சார். அது வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த மரம், செடி, கொடி, அந்த க்ரீனரி, அதே மாதிரி அந்த பறவைகளோட சத்தம், அந்த பூனை காலை சுற்றி சுற்றி வந்தது. அப்படியே ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அப்புறம் லன்ச் டைம் வந்தது. நாங்கள் எல்லோரும் சுற்றி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அவர் ஒரு வீடியோ காமிச்சார். அதில் வந்து இந்த அரிசி ப்ராசஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் வந்து அரிசி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வைட்னிங் ஏஜென்ட் ஏதோ அதில் சேர்க்குற மாதிரி அந்த வீடியோவில் இருந்தது. அப்போது இந்த ஒரு டிஸ்கஷன் போச்சு, அது நிஜமாலுமே சேர்க்குறாங்களா அப்படி இப்படிங்கிறது. அப்புறம் வந்து சொன்னார், அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களே, இல்லை இந்த அரிசி துறையில் இருக்கவங்களே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒயிட்டாக இல்லைன்னா கூட மக்கள் வந்து அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வந்து நிலத்துலேருந்து அப்படியே அந்த அரிசியை கொண்டு போய் விற்றா கூட அவங்க வந்து அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒயிட் பாலிஷ்டு அரிசி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வைட்னிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறது, இல்லை இந்த பவுடரை ஆட் பண்ணுறது எல்லாத்துக்கான காரணம் வேறு யாரும் இல்லையா? நம்ம மக்களாக இருக்க நம்ம எல்லாரும் தானா? அப்படிங்கிற ஒரு தாட் என் மைண்ட்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். இப்போல்லாம் எல்லோரும் கையிலையும் நாக்குலையும் சாப்பிட்றத விட்டு கண்ணால் சாப்பிட்றாங்க. அப்பியரன்ஸ் மேட்டர்ஸ் மோர் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜில். அதாவது நம்ம எல்லாரும் இப்போ இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியாலிட்டி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில். We forgot to embrace the nature around us. We forgot to embrace the environment around us. இது எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. ஒரு பக்கம் அந்த மரம், செடி, கொடி, அந்த க்ரீனரி, அந்த பேர்ட்ஸ், இந்த அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளால் க்ரியேட் பண்ண பொல்யூஷன், நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், நம்ம ஜென்ரேட் பண்ண பிளாஸ்டிக், நம்மளால் வந்து எல்லா பொல்யூஷனும் இந்த இயற்கையை அது வந்து பாதிக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படியே நான் ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்கேன் ட்ராவல் பண்ணும்போது. அப்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ நீங்கள் எல்லோரும் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ், என்னை ரொம்ப பாதிச்சுது. அதில் எழுதியிருக்கு, கடைசி மரமும் வெட்டி உண்டு, கடைசி நதியும் விஷமேறி, கடைசி மீனும் பிடிபட, அப்போதுதான் நான் உரைக்கும் இனி பணத்தை சாப்பிட முடியுமா என்று. இது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் மெசேஜில் நம்ம கடைசி மரத்தையும் வெட்டி, கடைசி ரிவரையும் பாய்சன் பண்ணி, கடைசி மீனையும் பிடிச்சி, கடைசி அனிமலையும் கொன்று, இதெல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? நம்ம பணத்தையா நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு இந்த நம்மளை சுற்றி இருக்கிற நேச்சர், நம்மளை சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட், நம்மளுக்கு காற்று கொடுக்கக்கூடிய அந்த மரம் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுது. It's high time and we should protect the environment and nature which is surrounding us. நம்ம எல்லாரும் எதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம்? ஒரு சின்ன வயசில் நம்ம வந்து நல்ல கிரேட்ஸ் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஓடுவோம். அதுக்கப்புறம் நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னு ஓடுவோம். அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போகணுன்னு ஓடுவோம். அதுக்கப்புறம் நல்ல இன்கம் வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு ஓடுவோம். இது எல்லாத்துக்கான மெயின் ரீசன் என்ன? 3 வேளை ஒழுங்காக நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக அண்ட் வெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் தானே. அந்த ஒரு வேளை சாப்பாடும் இந்த நம்மளை சுற்றி இருக்க நேச்சர் இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற மரங்கள் இல்லைன்னா நமக்கு கிடைக்குமா? இல்லைல்ல. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டையும் நேச்சரும் சேவ் பண்ணலாம். வேறு யாருங்க சேவ் பண்ண போகிறாங்க? இட்ஸ் ஹை டைம்.
We should all unite and be the change. Let's unite and save our environment and save our nature and give it to our next generations. இது மாற்றம் என்பதே மாறாதது and we are the change ourselves. Thank you so much for watching everyone. Signing off from Harini here. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.